உங்க வாழ்க்கையில நான் காத்திருந்து 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 நடக்கல, ஆண்டவர் இந்த காரியத்தை நடத்த மாட்டாருன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தூசி தட்டி எடுத்துக்கோங்க அந்த காரியத்தை. ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் யாரு? இந்த வாக்குத்தத்தம் எத்தனையோ வருஷமா இந்த பைபிள்ல தான் இருக்கு. ஆனா நமக்கு இந்த வருஷத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? புதிய காரியத்தை செய்வேன், அவர் காலம் வந்துருச்சு, அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னார். நடக்கும்னு சொல்லிட்டாரு. விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்பி. இது நாமளா எடுத்து நாமளா அதை ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கு உங்களுடைய வார்த்தையிலன்னு வந்தா சில நேரத்துல நடக்காது. ஆனா இப்ப நமக்கு தெரியும், திட்டமும் தெளிவுமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் காலத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற சபையாய், தனிப்பட்ட நபராய் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது அதை பிடிச்சிக்கிட்டு சொல்லலாம். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே சொன்னீங்க, நீங்க தானே ஜனவரி 1ஆம் தேதி சபையில போய் உட்கார வச்சு கேட்க வச்சீங்க, சொன்னீங்கல்ல, செய்யுங்க. வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கிறார், காலங்களையும் நமக்கு சொல்றாரு. நம்ம தான் எழுந்து சுதந்திரிக்கணும்.